ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கணும், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்கு. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய 2-7 கூடிய அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலே விசேஷ பலன்கள் தான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-7 கூடிய அதிபதிங்கிறதுனால பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் மறைவது 3இல் மறைவது விசேஷம். அதுவும் குருவோடு இணைந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, திருமண யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்கணுமா, அது இப்ப கிடைக்கும். பாக்கியம்னா என்ன? உங்களுக்கு விதிக்கப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமா இருக்கு. பதவி உயர்வு, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், படிப்பில் ஆர்வம், இதெல்லாம் கிடைக்கணும்னா இப்போ சாதகமான பலன்களை சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பாதகாதிபதி 3ல் போய் மறையிறதே விசேஷம். அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை, உங்க மனைவி, நீங்க ஆணாக இருந்து நீங்க மனைவியா இருக்கலாம், இல்லை நீங்க பெண்ணாக இருந்து உங்களுக்கு கணவராக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா சொத்து சேர்க்கையை கொடுப்பாங்க. சொத்தை கொண்டு உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பேர்ல தான் எழுதி வைக்கணும். அவங்க மூலமாக தான் உங்களுக்கு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை சுக்கிரன் குரு 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால உங்க வீட்டுல நல்ல விசேஷ பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரால உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டதோ அதே நபர் உங்க வாழ்க்கையில மரியாதையை கொடுத்து விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை அவமரியாதை படுத்தினவங்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தந்தை வழி சொத்து பங்கு வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. நீங்க இந்த லோன் வாங்கிறது, இந்த லோன் அடைக்கிறது, இதெல்லாம் இப்ப சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, வழக்கு சார்ந்த விஷயங்கள் 2 குருமார்கள், சுக்கிரன் குரு 2 பேருமே குரு டீச்சர், அவங்க 2 பேரும் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும். எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 28ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரார். இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஆக்சுவலாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. ஏன் அப்படின்னா, சனி வக்கரகதியில் இருக்காரு. வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பெருசாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான தெளிவுகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருந்தது, உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், இந்த லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தது, இல்லை சிபில் ஸ்கோரை கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, இல்லை ஏதாவது சொத்து சம்பந்தமான வழக்குகள், இப்படி எந்த வழக்காக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இருக்க போகிறது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சுக்கிர பயிற்சி தான் பலமே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா, உங்களுடைய தம்பியோ தங்கையோ போய் பேசினாங்கன்னா இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் உங்கள் பக்கம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் வழக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க பேர்ல இருந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படும்.
மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 இந்த காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6 நாள் கம்மி, 30 நாளைக்கு 6 நாள், 24 நாள். இந்த 24 நாளில் உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் 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 அதிகரித்து நடப்பதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், இந்த துலுக்கானத்தம்மன், இந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, துர்க்கை அம்மன், வெக்காளி அம்மன், இந்த மாதிரி எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, அது உஷ்ண தெய்வமாக இருக்கணும், உக்ர தெய்வமாக இருக்கணும். அந்த தெய்வத்துக்கு வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசியிலேருந்து 2ஆம் இடம்ங்கிறது வந்து வெற்றியை தரக்கூடிய வகம். அதுவும் நட்பு வீட்டுக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் நட்பு வீட்டுக்கு போனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ போய் உட்காருவீங்க. நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு மேனேஜர் லெவல் இல்லை சீனியர் மேனேஜர் லெவல், ஹெச்ஆர் லெவலில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் அங்கே இருக்கார். அவர் தான் வந்து ஒரு பொசிஷனில் இருப்பார். ஆனால் அவருக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல சிச்சுவேஷன் வரும். அதாவது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பண தட்டுப்பாடு இருக்குது. அதாவது வரவுக்கு செலவுக்கு இழுத்து பிடிச்சி கொண்டு ஓடின்னு இருக்கு. அதாவது வரவு 10 ரூபா வருதுன்னா செலவு 9 ரூபா 50 பைசா, அந்த அளவுக்கு செலவாயின்னு இருக்கு. கையில் பைசா தங்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து புதன் 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆடி மாதங்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல வியாதி இருக்குது, நீங்கள் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் டேட் குறிச்சிருப்பாங்க. அதே டாக்டர்ஸே இந்த ஆப்ரேஷன்லாம் வேணாங்க, உங்களுக்கு மருந்து மாத்திரையிலே க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதன் மூலமாக உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 5ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு 28ஆம் தேதி அன்னைக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதத்துக்கு இருப்பார் அங்கே, 2.5 மாதத்துக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலுவல் ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்ன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுன்னா, இந்த புதன் வந்து அடுத்த ஒரு மாதத்துலேயே அவரும் வந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அந்த இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்படும். சூரியன், புதன், செவ்வாய், சனியின் பார்வையில். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் மாறக்கூடிய வகையில் இருக்கும். தொந்தரவு இல்லாதவங்களுக்கு தொந்தரவு வரும். இந்த ஜிஎஸ்டி வந்து நிறைய வந்து இப்போது வைவர்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து வைவர் கொடுத்தும் கடைசியில் பணம் கட்டுற மாதிரி வந்தது. கடைசியில் அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிலீஃப் கிடைச்சிது. அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் உங்களிடம் நட்புடன் பழகுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். நிதானத்தோடு பேசுங்க. வருமானத்தில் தடை இருக்காது. அதனால் உங்களுக்கு புதிய வருமானத்தின் மூலமாகவும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கி சொத்து வாங்குவாங்க, நீங்கள் சொத்து வாங்கி அதை வச்சு கடன் அடைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு. அதாவது தாயார் சந்நிதி, ஒவ்வொரு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதிலையும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள்லையும் நீங்கள் வந்து துர்கா சப்தஸ்லோகி சொல்லணும். கூடவே
ஸ்ரீ சூக்த பாராயணம்னு சொல்லணும். எதுக்கு சார் லக்ஷ்மி சந்நிதியில் போயிட்டு துர்கா சப்தஸ்லோகின்னா அஷ்டமஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, எதிரிகளால் தொல்லைகள் வராமல் இருக்கணும். ப்ளஸ் துர்கா சப்தஸ்லோகியோட ஸ்ரீ சூக்த பாராயணம் இல்லாட்டி கனகதாரா ஸ்தோத்திரம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும், எதிரிகள் தொல்லை அடங்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாரு, இப்போ 1ஆம் இடத்துக்கு வராரு, அதாவது உங்க ராசிக்குள்ள வராரு. இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, இத்தனை நாளா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல செலவுகள், குழந்தைகளால் செலவுகள், உடன்பிறப்புகளால் செலவுகள், வியாபாரத்தால் செலவுகள், உங்களுடைய எதுக்கோ சில விஷயங்கள் என்ன காரணம்னே தெரியாம சில செலவுகள்லாம் ஆயிட்டு இருந்தது. இதெல்லாம் நடக்கிறதே எங்களுக்கு இதுக்கு விமோச்சனமே கிடையாதுன்னா இப்ப விமோச்சனம் வருது. ராசிக்குள்ள சுக்கிரன் வர்றதுனால உங்க பேர்ல எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை கூட மன்னிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண யோகம் கைகூடுங்கிறது நிச்சயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், அல்லது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அடுத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகுறதுனால ஆஃபீஸ் விஷயத்துல எல்லாருமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஆஃபீஸ் சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் ஆஃபீஸில் எல்லாரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு, எனக்கு இந்த பிபிடி பண்ணி கொடு, எனக்கு இந்த எக்ஸலை ரெடி பண்ணி கொடு, இதை தவிர கோடிங்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. எல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வீடு வாங்கியிருக்கீங்க, இல்லை வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாடகைக்கு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது 28ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 28க்கு மேலே உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுடைய வண்டி வாகன வகையில் நீங்கள் ரேஷ் டிரைவிங் போகாதீங்க, ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் உங்களுக்கு உங்கள் பேரில் பாசத்தை வச்சு அந்த ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை தூக்கி வச்சு நீ ஜாகிரதையாக போப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடிபடுறது உங்களுக்கு தானே, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இருந்துன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் இட். உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாரத்துக்கு போகுது சார், போயிட்டு வாங்க சார் அப்படின்னா, ஒரு வாரம் இல்லை 3 நாள் ஆனாலும் அலைச்சல் இருந்தாலும் போயிட்டு வாங்க. உடல் சோர்வு ஏற்படும், ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி சில சங்கடங்களை கொடுக்கறதுனால நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் கொஞ்சம் நேர்மையை கடைபிடிக்கணும். உணவு பழக்கத்தில் அனாவசியமான அல்லது உடம்புக்கு ஒவ்வாத இந்த ஃபாரின் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பீட்சா, பர்கர், இந்த எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வயிறு கபகன்னு எரியும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. அடுத்தவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுனால உங்கள் பேரில் குற்றம் சுமத்தினவன் கூட தப்பு சொல்லிட்டேன், ஆனால் என்னமோ தெரிலப்பா உங்கள் மேலே தப்பு சொல்கிறதுக்கே மனசு வரல, நீ அதை கொஞ்சம் மாற்றிக்கோய, உங்கள் பேரில் கோபத்தில் இருப்பான், உன்னை அடித்து வெளுக்க போகிறேன்னு வருவான். உங்களை பார்த்த உடனே நீங்கள் சிரிக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பு இருக்குது பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு அழகு என்னென்னா, அழகாக சிரிப்பாங்க. அந்த அழகு சிரிப்பின் காரணமாக திட்டணும் அடிக்கணும்னு வரவங்க கூட, போலீஸ்காரன் உங்களை அடிக்க வரணும்னு நினச்சா உங்களை பார்த்த உடனே, தம்பி போப்பா அந்த பக்கம் போப்பா, சீக்கிரம் அந்த பக்கம் போ, உங்களை விட்டுட்டு அடுத்தவன் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களை அரவணைத்து செல்லும் ஆற்றல் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் 21லேருந்து 31, 35க்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைஃப் செட்டில்மெண்ட் வரத்துக்கு உண்டான நேரம். அலுவலக ரீதியாக எந்த பாதிப்பும் இருக்காது, வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு தான். நீங்கள் பெருமாளை தினமும் வணங்கி வாருங்கள். முடிஞ்சதுன்னா பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சாத்திட்டு வாங்கோ. உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை அமைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கடக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள்.
உங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது சுக்கிரன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி, கெடுதலை பண்ணுறவர். அவர் 11ஆம் வீட்டு அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அவர் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதி 12க்கு வந்திருக்காரு. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நற்பலன்களை தான் ஏற்படுத்தும். இதே சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்திருக்கணும். தேவையில்லாத சிக்கல்கள் வந்திருக்கும், தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சில ரகசிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சில சுகங்கள் அதிகரிக்கும். அதாவது சுகங்கள் அதிகரிக்கும்னா எதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ இல்லை எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த சுகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் நல்லது கிடையாது தான். ஆனால் உங்களுக்கு இப்போது தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு வந்து நுழைப்பார் சுக்கிரன். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக வரக்கூடிய வகையில் இருக்குது. உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா பாதகாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாரே அப்படின்னா அவர் குருவோடு சேர்ந்து பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, குருவோடு சேர்ந்த பார்வை சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த வெற்றிகள் எதிர்பாலினத்தவர்களால் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் செய்யக்கூடிய உதவியை அவங்களால வெளியே சொல்ல முடியாது. அவங்க சொல்லிடுவான், டே மச்சான் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஆனால் பண்ணுறேன், இப்போ பண்ணுறேன், ஆனால் யாருக்கிட்டையும் அதை சொல்லிடாத. குறிப்பாக என் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிடாத, அடி என்னால் வாங்க முடியாது. அதாவது ரகசிய உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குருவோடு சேர்ந்த சுக்கிரன், குரு கெடுதல் பண்ணால் சுக்கிரன் நல்லது பண்ணுவார், சுக்கிரன் கெடுதல் பண்ணார்னா குரு நல்லது பண்ணுவார். எவனா 2 பேர்த்துல ஒருத்தன் கெடுதல் ஒருத்தன் நல்லது பண்ணுவான். அது யாருங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் குரு 2 பேருமே ஈக்குவலண்ட், 2 பேருமே ஈக்குவல் பவர் உள்ளவங்க, 2 பேருமே டீச்சர்ஸ். அதனால் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தன் நினச்சானா இன்னொருத்தன் கெடுத்துருவான், இன்னொருத்தன் நல்லது பண்ணணும்னு நினச்சானா முதல்ல இருக்கிறவங்க கெடுத்துருவான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கடன் வாங்கி நடத்துல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்து ஆண்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு பாருங்க. இப்போ அடைச்சா உண்டு, இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 28ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டதுக்கு மேலே சீக்கிரமாக கடன் முடிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லாட்டி தேவையில்லாத எதிர்ப்புகள் சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதில் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சிருக்கோம் சார், என் மனைவி என்னை விட்டுட்டு இருக்கா, என் கணவன் என்னை விட்டுட்டு இருக்காரு, எங்களுக்குள்ள புரிதல் இல்லை அப்படின்னா இப்போ அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். 2 பேரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வந்து வெளியூருக்கு போவாங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில் வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் உங்கள் கணவரும் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசு விட்டு பேசணும். பாதி பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசில் இருக்கிறத சொல்ல தெரியறது இல்லை. பாதி பேத்துக்கு என்கிட்ட ஜோசியம் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், இதெல்லாம் இப்படியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. முதல்ல நம்மளுடைய தேவை என்னங்கிறது சொல்ல தெரியல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதனால் முதல்ல உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ மனசு விட்டு பேசுங்க. நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் கோவப்படுறது தப்பு, நான் எனக்கு சான்ஸ் கூட நான் திருப்பி மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு புரிய வைக்கணும். இந்த புரிதல் இல்லாத சூழ்நிலை தான் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணுறேன் சார் எனக்கு லோன் கிடைக்கல, அவங்ககிட்டையும் போய் பேசுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஒரு 1 hour டைம் கேளுங்க, 1/2 hour பேசுங்க, 1/2 hour அவங்கள பேச விடுங்க. நாமளே பேசிகிட்டு இருந்தாலும் பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மட்டுமே சிறப்பான பலனை தரக்கூடிய வகையில் பரிகாரமாக இருக்குது. லலிதா சகஸ்ரநாம பாராயணம், லலிதா திரிசதி போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் பண்ணால் பரவாயில்ல. இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா
செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வணங்கி வாருங்கள், அருமருந்தாக இருப்பீர்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 10ஆம் வீட்டு அதிபதி 10லேயே இருந்ததுனால வேலை சம்பந்தமாக சங்கடங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள். இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. லாபஸ்தானத்துக்கு கெடுதலை பண்ணக்கூடிய சனி வந்தாலுமே நல்லதுதான் பண்ணுவார் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு நற்பலன் இப்போ சுக்கிரன் கொடுக்க போறாரு. அதுவும் நட்பு வீட்டுக்கு வந்திருக்காரு, நண்பனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும், வழக்கறிஞர்களுக்கு புதிய கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, புதுசாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. என்னை போன்ற ஜோதிடர்கள், அதே சமயம் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அதே சமயம் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் குரு பார்வை இருக்கிறதே விசேஷம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சரி, சுக்கிரன் பார்த்தாலும் சரி, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த 5ஆம் இடத்தை சனியும் பார்க்கறதுனால படிக்கிற குழந்தைங்க, இல்லை படித்து முடிச்சுட்டேன் சார், நான் காலேஜ் முடிச்சுட்டேன், ஆனால் எனக்கு ப்ராப்பரான வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் மாறுறதோ இல்லை லைன் மாறுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். இப்போ நீங்கள் என்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்களை நான் சாஃப்ட்வேர் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் சாஃப்ட்வேரை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அந்த என்ஜினியரிங் கோடிங் அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் அப்பில் போய் நான் ஸ்டார்ட் அப் துவக்கிறேன், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புதிய பாதையை அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரமாக இருக்கார், இதுவும் ஒரு விசேஷம். உங்களுக்கு சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பாதகமான பலன்களை, ஏற்கனவே பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தார், அவர் பாதகத்தை கொடுக்கும்போது, பாதகாதிபதி பாதகமாகும் பொழுது நற்பலன்கள் ஏற்படும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். அந்த நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசி குடும்ப தலைவிகளின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குருவின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு எதிர்பாலினத்தவர் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் அலுவலக ரீதியான எதிரிகள் அடங்கி போவார்கள். அதனால உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள், அல்லது வேலை விஷயமா அவர் வெளியில தங்கிட்டு இருந்தார்னா மீண்டும் திரும்ப வீட்டுக்கு சேர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த சமயம் கிடைக்கும் பொழுது முடிஞ்சதுன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை, மங்களி பொண்டுக, இல்லை வேறு ஏதாவது பழக்கம் இருந்ததுன்னா அந்த பிரார்த்தனையை செலுத்துவதற்கு முயற்சி எடுங்க. இந்த பிரார்த்தனையை செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்களும் சங்கடங்களும் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு திரவிய லாபம், தனலாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடல் கடந்த வாணிபம் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, கடல் கடந்த வாணிபத்தினால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் இப்பொழுது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்தில் மொத்தமாக இந்த ஒரு 24 நாள் மன நிறைவு தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் மறுபடியும் 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செலவுகள் ஜாஸ்தியாகும். தேவையற்ற ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படும். அது ஆகஸ்ட் 20க்கு மேலே, அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதத்திற்கு, அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இப்போ சான்ஸ் கிடைக்குது. தயவு செஞ்சு போய் பண்ணிட்டு வந்துடுங்க.
அது மட்டும் இல்லாமல் மலை மீது இருக்கும் எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, மலை மீது இருந்தாலும் சரி, இல்லை கீழே தரையிலே இருந்தாலும் சரி, நின்ற கோலத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள். குடும்ப நிம்மதி, குடும்ப அமைதி, ஆரோக்கிய அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்கினார். படிப்புல ஒரு நாட்டம் வந்திருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டிருக்கும், குடும்பத்துல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருந்தது. 9ஆம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும். இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு, சில பேருக்கு வேலை போகும். இப்போ இந்த வேலை மாற்றம் முன்கோபத்தின் காரணமாக போகும். ஏன்னா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகளை சந்தித்து அதன் காரணமாக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இப்படி இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே உங்கள் மீது குற்றம் சுமத்தி, செய்யாத தவறுக்கு குற்றம் சுமத்தி விலகும் சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நீங்கள் யார்கிட்ட நானணும், அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, பெரியப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, தங்கச்சி கிட்ட, யாருக்கிட்டையாவது உங்களுக்கு இந்த தடவை இந்த 24 நாளில் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றம் சுமத்தக்கூடிய சூழ்நிலை. அதாவது நீங்கள் டெய்லி சாயந்தரம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, டெய்லி நான் சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சு பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20க்குள்ளார உங்கள் பேரில் தேவையில்லாமல் ஒருத்தன் சொல்லுவான், டே இவன் தாண்டா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் இவனை அப்படின்னு சொல்லலாம். மற்ற 3 பேர் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண மாட்டான், மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க மாட்டான். அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க 3-4 பேர்த்துக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் பேரில் தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. நீ தான் அன்றைக்கி இப்படி பண்ண, அன்றைக்கி எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் எல்லோரும் உன்னை ஒதுக்கிட்டோம்பாங்க. அதாவது உறவுகளை பிரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலே வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் தேவையில்லாத குற்றச்சாட்டு வரும். யாரோ எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிருப்பான் பொருளை. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த டைம் அந்த சிசிடிவி கேமரா பார்க்கும்போது நீங்கள் தான் நடந்து போயிருப்பீங்க, நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு உங்கள் பேரில் கங்கணம் கட்டி எல்லோரும் சொல்லுவாங்க. அது எப்போ சரியாகும் அப்படின்னா, ஜூலை மாதம் 26 ஆரம்பிக்கிறது, ஆகஸ்ட் 20 வரைக்கும் சுக்கிர பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பாதிப்பு குறையாது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் 20க்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் உங்கள் பேரில் நம்பிக்கை வைப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், யாரோ உங்களை அந்த சமயத்தில் அந்த பக்கம் போக விட்டதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேனேஜ்மெண்ட் அதை ஒத்துக்கிறது எப்போன்னா செப்டம்பர் 13க்கு மேலே செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான். அதுவரை உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தில் நீங்கள் வெடித்து தள்ளுவீங்க, கத்தி கூப்பாடு போடுவீங்க. இதில் யார் கூட கூப்பாடு போடுவீங்கன்னா, கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுவீங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம். இதில் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுகத்தை கெடுக்கும் சூழ்நிலை, கணவன் மனைவி தாம்பத்திய சுகத்தை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சக மாணவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். நரசிம்மர் மட்டும்தான், நரசிம்மர் சக்கரத்தாழ்வார், இந்த 2 பேர்த்தையும் தினமும் 12 தடவை பெருமாள் கோயிலுக்கு போங்க, சக்கரத்தாழ்வார் சன்னதியிலேயே பின்னாடியே நரசிம்மரும் இருப்பார். இந்த 2 சன்னதியும் 12 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 12 தடவை. இந்த 24 நாளும் பிரதட்சணம் பண்ணுங்க. உங்கள் பேரில் அபாண்ட பழி சுமத்தாமல் இருப்பதற்கு நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும். இது இந்த துலாம் ராசிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலே விசேஷம்தான். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கும் பேச்சாற்றலை கொடுத்திருப்பார். இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால
உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள், ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இத்தனை நாளாக அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேசலாம். இப்போ நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட கூப்பிட்டு உக்காத்த வச்சு, தம்பி இது நேரம் சரியாக இருக்குது, இந்த சமயத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லது, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் பேசினீங்கன்னா, அது பெண்ணோ பையனோ பேசினீங்கன்னா அவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் கேட்கலாம், சார் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வருமானம் வருமா சார்? தானாக வரும். இப்போது உங்களுக்கு இந்த 20 நாளில் ஒரு பெரிய அமௌண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வரும். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு வெற்றிகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த லேண்டை விற்றா பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது வந்து 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளை ஏற்படுத்துவார். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன மாற்றத்திற்கான செலவுகள்னு ஏகப்பட்ட சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உதவிகரமாக இருக்கும். உங்கள் கணவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் போடணும்ல, அந்த முதல் போடுறதுக்கு பணம் எங்கேருந்து வரும்னா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலோ பண உதவிகள் கிடைத்து அந்த பண முதலீட்டை வாழ்க்கை துணையின் முதலீடாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி ராசிநாதன் போகிறது வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க, இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னா எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணும், இல்லை வீட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான டைம். அதே சமயம் செவ்வாய் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால சில தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். 2 மாடு சண்டை போட்டுருக்கு நார்த் இந்தியாவில். ஒருத்தன் போய் அதை 2ஐயும் விளக்க போகிறான். அந்த 2 மாடும் சேர்ந்து இவனை மிதித்து தூக்கி போடும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து தலையிடக்கூடாது. யாராவது சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீ வந்து என்னமோ பண்ணிக்கோப்பா, உன் பக்கத்தில் நான் வரமாட்டேன்னு இருக்கணுமே தவிர நான் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு நீங்கள் மத்தியஸ்தம் பண்ண போனீங்கன்னா தேவையில்லாமல் லீகல் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகள் இத்தனை நாளாக கொஞ்சம் தாட் போர்டுன்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அடங்கி போவாங்க. அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், எங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கணும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வள்ளி தேவியானையோடு இருக்கக்கூடிய முருகனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சால் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ராக்கால பூஜை நடக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த ராக்கால பூஜையை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நைட் 8 to 8:30 பூஜை நடக்கும். 8 to 9 ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வெள்ளை பூக்களாலேயே அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். கண்ணில் இப்போ மூடி வச்சா கூட அந்த முருகன் அப்படியே தெரியுறான். பழனி ஆண்டியாக பார்த்தவங்களுக்கு அந்த பூவால் அலங்காரம் பண்ண முருகன் வந்து அவ்வளவு சாந்தத்தை கொடுப்பார், ஆரோக்கிய மேம்பாட்டை ஏற்படுத்துவார், பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 7-12 கூடிய அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நட்பு வகையில், வாழ்க்கை துணை வகையில் செலவுகளை ஏற்படுத்தி இருப்பார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பார். அதனால் உங்களுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை அதிகரிச்சிருக்கும். ஆனால் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி, நட்பு வீட்டுக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். யார் உங்களுக்கு எதிரி, ஜென்ம விரோதிரா எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் தெரியுமா, அந்த நபர் உங்களை வீடு தேடி வந்து பார்ப்பார். என்னன்னா
அண்ணா தப்பா எடுத்துக்காதண்ணா, நான் மன்னிச்சுக்கோண்ணா, நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டேண்ணா அப்படின்னு வந்து பேசுவார். நீங்களும் பெருந்தன்மையா பரவாயில்ல வாடா, நீ என் தம்பி தானடா, அந்த பெருந்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு புதிய எதிரியை நீங்களே வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும். விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு இதுநாள் வரை வராமல் இருந்த கடல் கடந்த வருமானம், கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானம், கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வியாபாரத்தில் வருமானம், இதெல்லாம் வரத்துக்கு உண்டான நேரம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு குரு சுக்கிரன் ரெண்டும் சேர்க்கை ஏற்படுறது. அதனால உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஏன் நிலம் சார்ந்த ஆதாயம்னா 2-4க்கு குருவின் பார்வை. இதனால உங்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படும். குடும்ப ஆதாயம் அதிகரிக்கும். இத்தனை நாள குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் 5 ஊர்ல இருக்காங்க சார். எங்கள் ஆற்றுல பார்த்தேன்னா என் மனைவி வந்து சென்னையில் இருக்கா, நான் வந்து ராஜஸ்தானில் இருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த சேனலை பார்த்து வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்து பெங்களூர்ல எங்கே இருக்காங்க, இவர் ராஜஸ்தானில் இருக்கார். அவருக்கு இப்போ ஒரு பலன் சொல்கிறேன். உங்களுக்கு மீண்டும் குடும்பத்தோடும் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். இதில் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுறவங்க, ஷேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, கோல்டு வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி வந்து இந்த கேம்பிளிங் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வரார் 28ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் உங்களுக்கு திரவிய லாபம், பொருள் லாபம், குடும்ப லாபம், பண லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். என்னன்னா முன்கோபம் ஜாஸ்தியாகுது. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பாதிப்பே உங்கள் வார்த்தையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா அது பாதியாக குறையிறதுன்னா அது உங்கள் வாய் தான். 10 கோடி ரூபா வரணும், ஆனால் உங்களுக்கு பாதியாக குறையிறதுன்னா அது உங்கள் வாய் தான். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி வரும், ஆனால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை. இதில் நல்ல விஷயம் என்னன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வை விட்டு விலகிட்டாரு, 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால, வக்கர பார்வை இருக்கிறதுனால, எவன் கெட்டவனோ அவனே உங்களுக்கு நல்லது பண்ணுவான். அவர்களாலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும்னா இப்போ சாதகமான நேரம், அரசியலில் பதவி வரணும்னா இப்போ சாதகமான நேரம். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இது அமையக்கூடிய வகையில் இருக்கு. நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா, பேச்சை தொழிலாக கொண்ட வியாபாரியாக இருந்தீங்கன்னா, வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பழைய பேப்பர் வித்துட்டு போறவங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி விற்கிறத விட இவங்க கத்தி பேசுவாங்க, பழைய பேப்பர் அப்படின்னு கத்திட்டு போவாங்க, அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். அதே ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இவங்கள விட வருமானம் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கணும். ஆனால் இந்த தடவை இந்த ஒரு 20 நாள் இந்த வாயால் கத்திட்டு போகிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ படிப்பு தான் முக்கியம். படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதே சமயம் வியாபாரிகளுக்கும் லீகல் பிரச்சனைகள், லீகல் ப்ரொசீஜர்ஸில் போய் சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் விலகி இருக்கணும். எதிர்பாலினத்தவர்கள்கிட்ட நீங்கள் பணம் டீல் பண்ணிங்கன்னா அவங்களால தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபர்களிடமிருந்து விலகி இருப்பது முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சிக்கல் இருக்குது சார், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் போயிட்டார், எங்களுக்கு செலவுகள் ஏற்படும், எங்களுக்கு பாதிப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன், அதனால் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஒன்றா சிவபெருமான், இல்லாட்டி நரசிம்மர். இது 2 பேரும் ஈக்குவல் தெய்வம். சிவபெருமானும் நரசிம்மரும் 2 பேரும் உக்ரம். ஆக்சுவலாக சிவபெருமான் வந்து சாந்த ஸ்வரூபி, ஆனால் நரசிம்மர் வந்து உக்ர தெய்வம். ஆனால் 2 பேரையும் வழிபட்டால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். களத்திர ஸ்தானத்துக்கு களத்திர காரகன் வராரு, காரகோ பாவனாஸ்தி.
ஆனால் அந்த கெடுதலையும் இதில் வந்து களத்திரக்காரகன் ராசிநாதன் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாங்க. இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இத்தனை நாளாக உங்களை பயன்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அடுத்த ஒரு 24 நாள் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேணாம். எல்லாம் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அதே சமயம் பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை, புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம், செல்வாக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார ரீதியாக வழக்குகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், வியாபாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், உத்தியோகஸ்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்க ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஜூலை 28லேருந்தே நீங்க உங்க ஆரோக்கியத்துல சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு செவ்வாயின் பார்வை வருது. அதனால ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கும். யாருக்கிட்ட எரிஞ்சு விழலாம், யாரையாவது அடிக்கலாமா, குத்தலாமா, கொல்லலாமா, அப்படி அளவுக்கு நீங்க போவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு முன்கோபம் வெளிப்படும் சூழ்நிலை. உங்களுடைய எதிரிகள், அதாவது கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு இத்தனை நாளா பசுத்தோல் போர்த்திய புலியா இருந்தாங்க. உங்ககிட்ட நட்பு பாராட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க தான் உங்களுக்கு குண்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நபருடைய சுயரூபம் வெளிப்படும் சூழ்நிலை, அவங்கள பத்தின உண்மைத்தன்மை வெளியில வர்றதுனால, அவங்களுடைய சுயரூபம் தெரிய வர்றதுனால நீங்க விலகி இருக்கிறது நல்லது. யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு தெரிய வரும். அந்த நபரை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. வீண் பேச்சுக்களால் சங்கடங்களை ஏற்படுத்திக்காம இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கார்னர் பண்ணுவாங்க உங்களை. 4ஆம் இடத்துலேருந்து சனி பார்க்குறாரு, 7ஆம் இடத்துலேருந்து குரு சுக்கிரன் பார்க்குறாரு, 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு. 4 கார்னர்லேருந்து யூ வில் பி கார்னர்டு. உங்களை கார்னர் பண்ணி உங்களை அடக்கி வக்காத்த வைக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வீறு கொண்டு எழணும் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. திருமண வயதினருக்கு திருமணத்தில் தடைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த லவ் அஃபேரில் இருக்காங்க பாருங்கள். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், அந்த பொண்ணு என்கிட்ட திடீர்னு பேசுறதில்ல. என்னோட நண்பர் ஒரு சேனல் ஓனர் அவரே சொன்னார், சார் திடீர்னு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பேசலை சார், உங்களுக்கு அது நடக்கும் சார்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் இப்போ அவர் வந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணார். ஏன்னா உங்கள் கடமை என்னவோ அதை விட்டுறாதீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த பையனை லவ் பண்ணலை, நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த பொண்ணு லவ் பண்ணல, கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் ஆகாதீங்க. டைவெர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ உங்களுடைய வேலையில் தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு போகாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த காலகட்டத்தில் ஜூலை டு ஆகஸ்டுக்குள்ளார இந்த சுக்கிர பயிற்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபட வேண்டும். சிவனும் சக்தியும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும். அதாவது ஜம்புகேஸ்வரர் கோயில், அகிலாண்டேஸ்வரி கோயில், அதே மாதிரி வந்து காமாட்சி அம்மன் போனீங்கன்னா காமாட்சி அம்மனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போனோம். இந்த மாதிரி சிவனும் சக்தியும் இணைந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும். ஏன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், சொக்கநாதர் கோயில், மதுரை சொக்கநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அதை தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லாட்டி அதை யூடியூப்ல கேட்டு மகிழுங்கள். உங்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அவப்பெயர் ஏற்படாமல் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். 5-10 கூடியவன் யோகாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறார். இது கெடுதலா சார்னா கொஞ்சம் சங்கடம் தான். உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படும். உங்க பேர்ல ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு வருதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. முன்கோபத்தின் காரணமாக சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கு, இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அதில் உங்களுக்கு ஒரு இழுபறி நிலைமை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகளில்
இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இப்போ சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கின கடன் ஏற்கனவே வாங்கியிருந்திருப்பீங்க. ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க. அது ஏதாவது ஒரு பெண்டிங், ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ, அது கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லீகல் பிரச்சனைகள் தலைதூக்கும் காலகட்டம் இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்ககிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தவனும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 2 பேரும் உங்களை தான் கை காட்டுவான். சரி, இவர் தான் சார் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒருத்தனுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அவன்கிட்ட போயிட்டு 10,000 ரூபா குடியான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, தம்பி ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளவு பொறுமையாக பேசக்கூடிய நபர் இந்த மகர ராசி நண்பர்கள். அந்த மகர ராசியவே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் என்னை மிரட்டி கேட்டார், இவர் என்னை திட்டினார், அவமானப்படுத்தினார்னு உங்களை பற்றி தப்பாக பேசுவான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் சுற்று வட்டாரம் சாதகமாக இல்லை. சுற்று வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக தந்தையால் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை. குழந்தைங்க கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாமல் கத்துறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதினராக இருந்தால் அவங்களுடைய திருமணத்தை பற்றி பேசியே அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. இல்லை அந்த குழந்தைங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் கணவர் இப்படி பண்ணுறாரு, உன் புருஷன் இப்படி பண்ணுறான், உன் புருஷன் அப்படி பண்ணுறான்னு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த குழந்தைகளுடைய மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. இதில் பையனாக இருந்தால் இன்னும் சிக்கல். உங்கள் பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டின்னு முழிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது உங்களுக்கு. அதனால் அவங்கக்கிட்ட பையன்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே பெருசாக அவர் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார், சாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். ஸோ அவர் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தின் காரணமாக வழக்குகளில் தோல்வி கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். செய்யாத தப்புக்கு உங்களை கூண்டில் ஏற்றிடுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. என்ன சார் எங்களுக்கு மகர ராசிக்கு எல்லா நெகட்டிவும் சொல்கிறீங்கன்னா, ஆமாம், 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 6, 7 ஆகிய இடங்களுக்கு சுக்கிரன் வந்தாலே பாதிப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை, தேவையில்லாத சில சிக்கல்கள். அதுவும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க, வியாபார சங்கத்தில் இருக்கீங்கன்னா யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கம்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேன் எடுக்கிறவன் பொறங்க நக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதாவது தேன் எடுக்கிறவன் இந்த வழி இதுன்ட்டு சில சமயம் நாக்கால சாப்பிடுவாங்க. உங்களை எப்படி சொல்லிடுவான், நீங்கள் தான் அதை சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கும் சூழ்நிலை. இதில் லீகலாகவும் சிக்கலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் மனஸ்தாபம், மனசஞ்சலம் ஏற்படும். தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்க. அவருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா பாதிப்பு இல்லாட்டினாலும் வேலையிலையும் குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி யோகாதிபதி போய் 6ல் மறையிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், சங்கடம், குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கிட்டையும் உங்களால் கோர்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சம்மோகன கோபாலன்னு கிருஷ்ணருடைய ஒரு வழிபாடு இருக்குது. சம்மோகன கோபாலன் யூடியூப்பில் இருக்குது, இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த மந்திரத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சுட்டு தினமும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் பாலில் தேன் விட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சம்மோகன கோபாலன் உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்கள் அரணை அமைத்து கொடுப்பார். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, வசதி வாய்ப்புகள் பெருகி இருக்கும், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற குருவோடு சேர்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக முதலீடு பண்ணின விஷயத்தில் யூ ஆர் கோயிங் டு ரீப் த பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய நேரம். இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா
பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம் ஆடி மாதம் விதை விதைச்சிங்கன்னா தை மாதம் அறுவடை பண்ணலான்ட்டு. அதாவது பருவத்தை பயிர் செஞ்சால் கரெக்டாக நீங்கள் அறுவடை பண்ணலான்ட்டு. இத்தனை நாளாக நீங்கள் பண்ணின அந்த பயிர் செஞ்சதுக்கு அறுவடை இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரம். வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தைகள் அறிவுரை நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா கிராப்பப் ஆகும். தலைவரிச்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், தேவையில்லாத பேச்சு. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ தலை தூக்கி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வருமானம் இருந்தாலும், தொழில் சம்பந்தமாக வருமானம் இருந்தாலும் பதட்டம் காரணமாக சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாரு டென்ஷன் சார், தலைவலி, காது கத்துது, காது கிழியுது, டென்ஷனாக இருக்குது சார் அப்படிம்பீங்கள்ல, அந்த டென்ஷன் தான். அது ஒன்றா உடன்பிறப்புகளால் ஏற்படும், வியாபாரத்தில் ஏற்படும், வியாபாரத்தினால் ஏற்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெற்ற குழந்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கணும். இப்போ 2 பசங்க இருக்காங்கன்னா 2 அடிச்சுக்கும். அது 2ல் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களால் முடியாது. 2க்கு சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை. பெருசுக்கு சப்போர்ட் பண்ணால் சின்னது கத்தும், சின்னதுக்கு சப்போர்ட் பண்ணால் பெருசு கத்தும். சரி, 2க்கும் சப்போர்ட் பண்ணாமல் விலகி இருந்தால் அவங்க வீட்டுக்காரர் வந்து கத்துவார். ஏன்பா உன்னால் இதை கூட அடக்க முடியலான்ட்டு அவர் உங்களை திட்டுவார். இப்படி எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு எல்லா பக்கமும் இடிங்கிற மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிறது உங்களுக்கு எல்லா பக்கமும் அடி வாங்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது அமோகமான பலன்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் கடந்த கால வழக்குகள் சில சங்கடத்தை ஏற்படுத்தும். வீடு சம்பந்தமான குழப்பங்கள், அதாவது உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆரோக்கியம், இதெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போறதே ஒரு விசேஷம். அதுல குருவோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும், இவன் கொடுத்தாலும் சரி அவன் கொடுத்தாலும் சரி 2மே லாபம் தான். அதனால ஆதாயம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ஏதாவது பதவி வரப்போகுது, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு வரப்போகுது, அதுவும் நடக்க போகிறது. உங்களுக்கு ஏதாவது பெரிய மனிதர்களின் ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் நடக்க போகிறது. ஏதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போறாரு, அதுவும் நடக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை, ஆதாயத்தை, லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியான பலன் தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஓவர் தைரியம் வரும். எதுக்கு எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நம்ம இறங்கி தைரியமாக சண்டை போடணுன்ட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நான் போய் முன்னாடி நிற்கிறேன்ட்டு போய் நிற்பீங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா வருங்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வெற்றி நடை போடுவதற்கு தயாராகுங்கள். அதற்கு உண்டான பலன்களை இந்த சுக்கிர பயிற்சி தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஆதித்ய ஹிருதயம் சொல்லிவிட்டு, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் மரியாதை உயர்வும் ஏற்படும். அதே சமயம் வருமானமும் அதிகரிக்கும். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன், அஷ்டமாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இதனால பாதிப்பு வருமானு கேட்டால் வராது. சுகம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், சொத்து சேர்க்கை ஏற்படும், மரியாதை உயர்வு ஏற்படும். இத்தனை நாளாக எங்கே சார் மரியாதை இருந்தது? இப்போ வருங்க, இப்போ வரும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சில தேவையில்லாத சண்டைகள் வரும், சண்டை போடுவீங்க. ஆனால் அந்த சண்டைக்கு எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வரும். ஏன்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பதவியை பார்க்குறாரு, உங்களுடைய செல்வாக்கை பார்க்குறாரு. மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் கடந்த காலத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்களுடைய தொந்தரவு இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் சக உறவுகளின் பக்க பலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சண்டை போடணும். இப்போது அந்த சண்டையினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும்.
உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நபர் விலகிச் செல்லும் சூழ்நிலை, அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், சக பணியாளர்களாக இருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க, அந்த அம்மா, அந்த வேலை பண்ணக்கூடிய அந்த சர்வன்ட் மெய்டு, இல்லை உங்கள் தோட்டக்காரன், இல்லை உங்கள் செக்யூரிட்டி, யாராவது ஒருத்தர் உங்களை விட்டு நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக எங்கேயாவது வேறு வேலைக்கு போவார், இல்லை சொந்த ஊருக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் பிரியும் சூழ்நிலை ஏற்படும். இது நெருங்கிய பிளட் ரிலேஷனாக இருக்காது, வெளி தொடர்பாக இருக்கும். இதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டாலும் அவங்க போகும்போதே சண்டை போட்டுட்டு போகிறதுனால அவங்க பேரில் எந்த விதமான பற்றுதலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு நான் என் பேச்சை கேட்டாங்க, எந்த அளவுக்கு என்கிட்ட பாசமாக இருந்தாங்கங்கிறதுலாம் புலம்பி சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வீடு வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள்னா நகைகள் வாங்குவது. சார், நாங்களே இருக்கிற நகையை போய் அடமானம் வச்சுட்டு இருக்கோம், நீங்கள் என்னென்ன சார், அந்த அடமானம் வச்ச நகையை மீட்கிறதே ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது. இப்போ அது அந்த மீட்கும் சூழ்நிலை ஏற்படும். எல்லாம் போயிட்டு நான் அடமானம் வச்சுருக்கேன் சார், அந்த அடமானத்துலேருந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாமல் இருக்குன்னா இப்பொழுது வழி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த சொத்து சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். படிப்புக்கான செலவு, திருமணத்துக்கான செலவு, வியாபாரத்துக்கான செலவு. அவங்க வியாபாரம் ஆரம்பித்தா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க தொழில் ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அவர்களின் வழக்குகளில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் அலைச்சல் குறைஞ்சு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால சுகங்கள் அதிகரிக்கும். உக்காந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, உக்காந்த இடத்துலேருந்து வேலை பண்ணுறது. ஏதோ ஒரு படத்தில் சொல்றார், உக்காந்த இடத்துலேருந்து அடிப்பாண்டா அவன் அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அடிக்கக்கூடிய ஆள் நீங்கள். அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் சுகத்தை கெடுப்பார், வேலையை கெடுத்து வீட்டில் உட்காந்து வைப்பார். ஆனால் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ண வைப்பார். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அலுவல் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். இந்த தங்க நகை வியாபாரிகள், பெட் அனிமல்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த பெட் ஷாப்னு சொல்லுவாங்க தெரியுமா, நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மருத்துவம் பார்க்குற இடம், நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சாப்பாடு விற்கிற இடம், ஆகாரம் விற்கிற இடம், இந்த மாதிரி பெட் ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான நேரம் இதுவாக இருக்கிறதுனால தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்ப்பது, தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது, அனாவசியமாக கான்ஃபரன்டேஷன்ஸ் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டமான ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான சுக்கிர பயிற்சிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு பராக்கிரமத்தை கொடுப்பதற்கும் தைரியத்தை கொடுப்பதற்கும், ஏற்கனவே தைரியசாலி தான், ஆனால் தவறான தைரியத்தை வெளிப்படுத்தாமல் நேர்மையான தைரியமாக இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர், மலை மீது இருக்கும் நரசிம்மர், இந்த அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர் இருக்குது, அதே மாதிரி மற்ற எங்கே மலை மீது இருக்கும் நரசிம்மர், உக்ர நரசிம்மராக இருந்தால் விசேஷம். இந்த யோக நரசிம்மர் வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யோகத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு உக்ர நரசிம்மர் தான் வேணும். உங்களை அடக்கி ஆள்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் தைரியம் உண்டு. அந்த நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா
சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.